அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு டீத் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போறது, நம்ம பல் மருத்துவமனைக்கு 60 வயசுக்கு மேல உள்ள நோயாளிகள் பற்கள் பாதி இழந்து நம்ம கிட்ட வரும்போது பல்ல கட்டிக்கோங்களேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும் போது, அவங்க மெஜாரிட்டி நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா, 60 வயசு ஆயிடுச்சு டாக்டர், இனிமே எனக்கு பல் எதுக்கு, இல்ல நான் வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்ல நான் ஈஸியா சாப்பாடை முழுங்கிக்கிறேனே, எனக்கு பற்கள் எதற்கு அப்படின்னு கேட்கறாங்க. போதுமான பற்கள் இல்லாததுனால உணவை நல்ல மென்னு சாப்பிடுறது நடக்கிறது இல்லை. அப்ப அதனால நம்ம வயிறுக்கும் குடலுக்கும் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் நாளடைவில். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி நம்ம சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்குது. அப்ப அதை சரியா மென்னு சாப்பிடாததுனால தேவையான எனர்ஜி தேவையான நேரத்தை சரியா நம்ம உடம்புக்கு வந்து சேர்றது இல்லை. மற்றும் நம்ம ஈஸியா முழுங்குற மாதிரி எப்பவுமே இட்லி, உப்மா அந்த மாதிரி உணவுப் பொருளே அதிகம் எடுத்துக்கிறதுனால நம்ம சர்க்கரை அளவு எப்பவுமே அதிகமாவே இருக்கும். ஸோ ஆக பற்கள் இல்லாததுனால ஆரோக்கியமான உணவை சாப்பிட முடியல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவா நம்ம சொசைட்டில 60 வயசுக்கு மேல இருக்கிற நிறைய பேர் சரியான பற்கள் இல்லாததுனால அவங்களுக்கு அதிக சர்க்கரை நோய், சர்க்கரை அளவு கட்டுப்படாதது மற்றும் அஜீரண கோளாறு, இல்ல எனர்ஜி போதுமான அளவு கிடைக்காததுனால எப்பவுமே ஒரு சோர்வா இருக்கிறத பல நேரங்களில் நம்ம பார்க்கிறோம். ஆகையால எத்தனை வயசானாலும் பற்கள் ரொம்ப அவசியம். ஒரு உண்மை என்னன்னா, நம்ம உடம்பு 60 வயசுக்கு மேலேயும் அதே அளவான எனர்ஜி, அதே ஊட்டச்சத்தான உணவு கவனிப்பும் எப்பவும் தேவைங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். அதோட ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல பல் மருத்துவம் ரொம்பவே வளர்ந்துருச்சு. பற்கள் இழந்த ஒருத்தருக்கு அவங்க ஒரிஜினல் பற்கள் போலவே திரும்ப கிடைக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அப்ப அதை நம்ம சரியான முறையில உபயோகப்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். பல் மருத்துவத்துறையில பல விதமான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், இம்ப்ளான்ட்ஸ், கிரவுன் அண்ட் பிரிட்ஜ், ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன், இதெல்லாம் ஒரு ஃபேன்சியான வார்த்தைகள் கிடையாது. இது நம்மளோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டா முற்றிலும் மாற்ற போற ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ். ஆனா அதுல ஒரு சின்ன ரகசியம் என்னன்னா, இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோட ரிசல்ட் நேர்த்தியாகவும் நீண்ட காலம் உழைக்கிற மாதிரியும் அமையும். சின்ன வயசுல இருந்து காலம் பூரா நம்ம உழைக்கிறோம். அப்ப 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டு அப்பாடான்னு வீட்டுல இருக்கும்போது நமக்கு வேணுங்கிற உணவுப் பொருளை கூட சாப்பிட முடியலன்னா அப்படி இந்த வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த வயசானாலும் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி நம்ம உணவு சாப்பிட்றதுக்கான பற்கள் இருக்கணுங்கிறதும் அவசியம். ஸோ இதோட இந்த வர புன்னகையில 60 வயசுக்கு மேல இருந்த ஒரு நபர், அவர் புன்னகை மாறினால அவர் வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். மற்றும் ஒரு புன்னகை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.